ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சாரீக்குள்ளே மேட்சிங் ப்ளவுஸில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதோட ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி இருந்தது. பட் அதோட ஸ்லீவ்ஸில் இருக்கிற பார்டர் வந்து அந்த சாரியோட கலர் எதுவும் இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ நான் நினச்சேன் அந்த சாரியில் இருக்கிற கலர்ஸ் இதில் கொண்டு வந்து அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக இப்போ பாருங்கள், சாரீ கலரில் அந்த சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். அதுமாரி க்ரீனில் எல்லாமே அந்த கலரோட கொஞ்சம் ஒரு ஷேட் டார்க்கராக எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் பிளாஸ்டிக் மிரர்ஸ் எடுத்துருக்கிறேன். அதோட இந்த ஆரி ஒர்க் பண்ணுவோம்ல, அந்த ஜரி த்ரெட்டு, அப்புறம் சுகர் பீட்ஸ், இது மட்டும்தான். இப்போ இது ஃபுல்லாக க்ரீன்ஸ் கலரில் இருக்குது. நம்ம சாரீ ஃபுல்லாக ரெட் கலரில் மேஜராக இருக்குது. ஸோ அதனால் அந்த ரெட் கலர் வர மாதிரி பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், நான் இது வந்து ஸ்லீவ்ஸ்க்காக ரெண்டாக மடிச்சிருக்கிறேன். மடிச்சுட்டு சென்டரில் இருக்கிற பூ, அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 3 மட்டும் பண்ணலான் இருக்கேன். 5 வேணுனாலும் நீங்கள் 5 பண்ணலாம். ஸோ நான் இப்போ இந்த நடுவில் இருக்கிற 3 மட்டும், இது மாதிரி ஏதாவது உங்கள் சாரியில் இருக்கிற டிசைனை நீங்கள் ஹைலைட் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஐடியாக்காக தான் நான் இந்தமாரி என்னோடய சாரீக்குள்ளே நான் எப்படி பண்ணேன் அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு டிசைன் இருந்தாலும் அதை ஹைலைட் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி இருக்கிற அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸை நான் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக செயின் ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அதில் வந்து 2 த்ரெட் தான் எடுத்துருக்கிறேன். 1 எடுத்துகிட்டு அதை 2ஆக மடித்து நாட் போட்டிருக்கிறேன். எந்த பாயிண்டில் எடுத்துருக்கோமோ அந்த பாயிண்டில் இருந்து ரொம்ப சின்னதாக ஒரு ஸ்டிச், ரொம்ப கம்மி டிஸ்டன்ஸில் நீடில் எடுத்துக்கோங்க. ஸோ அதே சேம் பாயிண்ட்லேருந்து அடுத்த செயின் ஸ்டிச்சோட டுட்டோரியல் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பாருங்கள், டீட்டெயில்டாக அது இன்னும் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒன்றும் இல்லை, ஏற்கனவே இருக்கிற செயின்குள்ளேருந்து அடுத்தடுத்த செயின்ஸ் ரொம்ப சின்ன கம்மி டிஸ்டன்ஸில் எடுத்து பண்ணிங்கன்னா ஆரி ஒர்க்கில் பண்ணுற அதே லுக் கிடைக்கும். இந்தமாரி லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு பண்ணிங்கன்னா சிக்கல் இல்லாமல் இருக்கும். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சிக்கல் சீக்கிரம் வரும். அது அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்தமாரி லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்தமாரி பண்ணலாம். ஸோ அவுட்லைன் ஃபுல்லாக நான் இப்போ செயின் ஸ்டிச்சில் பண்ண போகிறேன். பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஐடியாக்காக தான். நம்ம ஏற்கனவே இருக்கிற டிசைனை நம்ம ப்ளவுஸில் டிசைன்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி ஹைலைட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ உங்கள்கிட்ட எந்த மாதிரி டிசைன்ஸ் வந்தாலும் நீங்கள் அதை பண்ணலாம். இப்போ நான் இது உள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் அது ஒரு 3 சின்ன கோடு மட்டும் கொடுத்துட்டு அதில் வந்து பீட்ஸ் வைக்க போகிறேன். இப்போ எல்லா பெட்டல்ஸும் பண்ணியாச்சு. இந்தமாரி சுகர் பீட்ஸை வந்து ஒவ்வொரு அந்த கோடு இருக்கிற எண்ட்லேயும் பண்ண போகிறேன். இதுக்கு ஆர்டினரி நம்ம மிஷினுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட் கோல்டன் கலரில் எடுத்துக்கிட்டு இதுக்கு 9 நம்பர் நீடில் எடுத்துருக்கிறேன். மற்றதுக்கெலாம் 7 நம்பர் நீடில். நீங்கள் த்ரெட் ஒர்க் பண்ண 7 நம்பர் நீடில் எடுங்க. இந்தமாரி பீட்ஸ் பண்ணிங்கன்னா 9 நம்பர் நீடில். 9 இல்லைன்னா 10 யூஸ் பண்ணலாம். 9 கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் நான் 9 எடுத்துக்குவேன். ஸோ 9 நம்பர் நீடில் எடுத்து இந்தமாரி ஃபுல்லாக பண்ணிடுங்க. ஸோ இதுவும் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ நடுவில் இருக்கிற இந்த லீவ்ஸ் மாதிரி இருக்கிறத இதை நான் அது ஒரு 3 பார்ட்டாக பிரித்து ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறேன் க்ரீன் கலரில். நம்ம வந்து வெளியிலெல்லாம் ஃபுல்லாக ஜாஸ்தி ஃபில் பண்ணாதனால நடுவில் மட்டும் ஃபில் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து க்ரீன் கலரில் டைரெக்டாக ஃபில் பண்ணாமல் ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கோல்டன் கலரில் ஜரி த்ரெட்டில் வந்து அதே செயின் ஸ்டிச் சிங்கிள் ஜரி த்ரெட்டாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு சேம் அதே ஜரி செயின் ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து நான் இதில் 2 லைன் பண்ண போகிறேன். கொஞ்சம் திக்காக நீங்கள் ஒரே லைனாக பண்ணணுன்னா 4 த்ரெட்டாக எடுத்து பண்ணிக்கோங்க. நான் இப்போ சிங்கிள் த்ரெட், அதாவது 2 த்ரெட் எடுத்து பண்ணிங்கன்னா 4 மாரி தெரியும். இப்போ நான் சிங்கிள் த்ரெட் எடுத்து பண்ணிவிட்டு அதை டபுள் லைனாக பண்ண போகிறேன். ஸோ அவுட்லைன்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன். பாருங்கள், டபுள் லைன் கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு உள்ளே இருக்கிற போர்ஷனை வந்து இந்தமாரி சில்க் த்ரெட்டில் க்ரீன் கலரில் 4 ஸ்ட்ராண்ட்ஸ், அது சாரி 2 எடுத்துகிட்டு அதை ஊசியில் கொடுத்து 4ஆக மடித்து நாட் போட்டிருக்கேன். ஹெரிங்போன் ஸ்டிச்சால் அந்த ஃபில்லிங் ஸ்டிச்சால் ஃபில் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஹெரிங்போனில் ரொம்ப நெருக்கமாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க.
ஸோ போட்டாச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கீழே இருக்கிற இந்த அவுட்லைனை, கொஞ்சம் திக்காக இருக்கிற அவுட்லைனை வந்து 4 நூல் எடுத்துகிட்டு ஒயிட் கலர், ஆஃப் ஒயிட் கலரில் இப்போ அதை அது அந்த அவுட்லைனை போட போகிறேன். அது வந்து ஹெரிங் போனாலேயே கொஞ்சம் ஸ்கேட்டர்டாக அவுட்லைன் மாதிரியே கொஞ்சம் ப்ராடாக பண்ண போகிறேன். ஸோ சீக்கிரமும் பண்ணிடலாம், ஹைலைட்டும் ஈஸியாக ஆகிடும். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஹெரிங் போன் ஸ்கேட்டர்டாக போடுறேன். ஹெரிங் போனும் இந்தமாரி ஸ்கேட்டர்டாக எப்படி போடணும்னு பிகினர்ஸ்க்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் முன்னாடியே. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ மிரர், நான் பிளாஸ்டிக் மிரர் முன்னாடி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் போட்டுக்கலாம். 2 பேரலல் லைன் இந்தமாரி போட்டுக்கோங்க. அதுக்கு ப்ளஸ் பண்ணுற மாதிரி 2 ஹரிசாண்டல் லைன், ஸ்டாண்டிங் லைன் 2 ஹரிசாண்டல் லைன், அந்தமாரி 2 போட்டிங்கன்னா ஒரு ஃப்ரேம் கிடைக்கும். அந்த ஃப்ரேம்லேருந்து செயின் ஸ்டிச் மெத்தடில் நான் அந்த மிரர் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது நல்லா ஃபிக்ஸ் ஆகும் இந்த மெத்தடில் பண்ணுறது. பாருங்கள், இப்போ நான் ஏதாவது ஒரு எண்டில் எடுத்துக்கிட்டு மிடில் இருக்கிற பாக்ஸில் இருந்து வெளியில் நூல் எடுத்துகிட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேருந்து ஒரு செயின் போட்டுட்டு, அடுத்தது திருப்பி அதே மிடில் இருக்க பாக்ஸில் இருந்து வெளியில் வந்து ஏற்கனவே உள்ள செயினில் இருந்து அடுத்த செயின். ஸோ இது ஒவ்வொரு தடவையும் மிடில் இருக்கிற அந்த கட்டத்திலேருந்து வெளியில் ஒவ்வொரு பக்கமாக வெளியில் வந்து செயின் போட்டுகிட்டே வரணும். இப்படி பண்ணிங்கன்னா இந்த மிரர் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், இது மாதிரி பண்ணிவிட்டேன். இது மாதிரி மற்ற ஃப்ளவர்ஸையும் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஸோ அதுமாரி பண்ணியாச்சு. இடையில கொஞ்சம் எல்லோ கலர்லேயும் மிரர் வச்சுருக்கிறேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு கைக்கும் அது மாதிரி பண்ணிட்டேன். ஸோ எந்த மாதிரி டிசைன்னாலும் உங்கள் சாரீ ப்ளவுஸ்க்கு ஆல்ரெடி இருக்கிற இந்த வீவ் பண்ண ப்ளவுஸ் கூட நீங்கள் எம்ப்ராய்டரி பண்ணி ஹைலைட் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அதில் உங்கள் ஒர்க்கும் நீங்கள் அதை பண்ணி அதுக்கு மேட்சிங்காக கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சாரீலையும் உங்கள் சாரீக்குள்ளே ப்ளவுஸ்க்கும் பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.